ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1986 நவம்பர் 1ஆம் தேதி வெளியான படம் தான் தழுவாத கைகள். இந்த படத்துல வந்து விஜயகாந்த், அம்பிகா, அனுராதா, செந்தில், ராஜு அண்டு ஜெய் கணேசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து ஆக்ஷன் படங்களும் கோர்ட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருந்த விஜயகாந்த் சாரை ஒரு குடும்ப படமாக, அதை முழுக்க முழுக்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் இல்லாமல் அண்டு டை அடிக்காமல் வெள்ளத்தலையோட கண்ணாடி போட்டுக்கிட்டு, அதாவது வந்து எந்த விதமான ஒரு இது பர்சனாலிட்டியும் கிடையாது இந்த படத்தில். அப்படியே அக்மாருக்கு அப்படியே ஒரு குடும்பஸ்த மாதிரி எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டிய படம் தான் தழுவாத கைகள். இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தர்ராஜன். அவர் தான் இந்த படத்தை எழுதியிருப்பார். இந்த படத்தில் மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தினுடைய ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துக்கு வந்து கதை சொல்லும்போது அவர் எப்படி கேட்டார்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜயகாந்த் சார் இந்த படத்தில் வந்து முழு ஈடுபாட்டோடு இந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விஜயகாந்த் சார் அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோப்பா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வந்து 60 படத்துக்கு மேலே தான் இந்த படம். அந்தளவுக்கு இருக்கும்போது ஒரு ஹீரோ வந்து ஒருத்தர்கிட்ட சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரு வார்டு பாய், அதாவது வார்டு பாய் ஒரு வாட்ச்மேன் கிட்ட அடி வாங்குவார் ஓப்பனிங் சீனில். எந்த ஹீரோ இந்த மாதிரி பண்ணுவார்? அதில் பண்ணவே மாட்டாங்க அந்த எந்த ஹீரோவும். ஆனால் விஜயகாந்த் சார் ஓப்பனிங்லேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வார்டன் கிட்ட வந்து அடி வாங்குவார். அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவி ஆனால் அம்பிகா வந்து 8வது பிரசவத்துக்கு உள்ளே போயிருப்பாங்க. அவருக்கு ஆல்ரெடி 7 குழந்தைங்க இருக்கும். 8வது ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தையோட பிரசவத்துக்கு தான் விஜயகாந்த் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அப்போ தான் அந்த மாதிரி அவங்க அடிப்பாங்க. அப்போ தான் அவங்க இந்த டைட்டில் கார்டே போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தன். அவருக்கு வந்து ஒரு 8 குழந்தைகள். அம்பிகா தான் அவங்களுடைய ஒய்ஃபு. இதுதான் அவருடைய ஒரு குடும்பஸ்தனோட வாழ்க்கை. அவர் வந்து ஒரு ராஜுவனுடைய பெரிய ஒரு கம்பெனியில் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பார். அதன் மூலிமா தன்னோட குழந்தைகளையும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சூப்பராக கலகலப்பாக வச்சுக்குவார். அவரோட மூத்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருப்பாங்க, கல்யாணம் ஏஜில் இருப்பாங்க. கடைசி பொண்ணு வந்து இப்போ தான் பிறந்திருக்கும் குழந்தை. இதுதான் அந்த குடும்பம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து விஜயகாந்த் சார் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்படுற இவ்வளோ இத்தனை குழந்தைங்களை பெற்று வச்சுட்டு இருக்கிற, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாகவே கலகலப்பாகவும் எந்தளவுக்கு ஒரு காமெடி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு நடந்துக்குவார். அதுபோல் அந்த அனுராதானுடைய சீக்வன்ஸ் தனியாக அது ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து இந்த கால்களில் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கொலை செய்ய வரும்போது தடுத்து அந்த இடத்துல ஒரு ஃபைட் வச்சிருப்பாரு. தேவை இருக்கோ இல்லையோ 2 ஃபைட் வச்சிருப்பார் விஜயகாந்துக்காக ஆர் சுந்தர்ராஜன் இந்த படத்தில். அவங்க ட்ராக்கு தனி ட்ராக்கு. இப்போ இவர் வந்து குடும்பத்தில் இருக்கார் பார்த்தீங்களா. இவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகாவுக்கு வந்து தன்னோட மனைவி வந்து ஒரு தீராத வியாதி வந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் படம் படுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து படம் ஃபுல்லாகவே அழுவாச்சு மட்டும்தான். இந்த படத்தெல்லாம் அப்போல்லாம் எப்படி உட்காந்து பார்த்துருப்பாங்கன்னு உண்மையிலே என்னால் நம்ப முடியல. இது வந்து தாய்மார்களுக்காக, குறிப்பாக குடும்ப பெண்களுக்காக குறி வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த தழுவாத கைகள். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கண்ணீரும் கம்பளையுமா தான் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். எந்நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு சீனை அழுவ வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒன்று விஜயகாந்த் சார் வந்து அம்பிகாவை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற சீனாகட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் போய் அந்த பேங்க்கில் போய் பணத்தை பறி கொடுக்குற சீனாகட்டும், அதுக்கப்புறம் வேலை போனதுக்கப்புறம் குடிச்சிட்டு நடு ரோட்டில் படுத்துருக்கிற சீனாகட்டும், நிறைய சீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே க்ரைம் தான். ஒரு சீனில் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொமான்டிக்காவோ ரெண்டாவது வந்து ஒரு காமெடியோ நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், அப்போ இருக்கிற அந்த குடும்ப பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் பிடிச்சிருக்கும். இந்த படத்தை வந்து கல்கியில் வந்து அப்போயே ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். தழுவாத கைகளுடைய கதையினுடைய விமர்சனத்தில் கடைசியாக என்ன எழுதியிருப்பாருன்னா, அதாவது நீரோடை வந்து ஒரு சேராக போயிருச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது வந்து நீரோடை, ஆனால் அது போய் சேர வேண்டியோட சேராக கலந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, கதையம்சம், நல்ல கதையம்சம், நல்ல நடிகர், இவ்வளவு கிரைம் தேவையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா. அதனால தான் அந்த கல்கியில் அந்த விஷயத்தை எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அது போக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க அந்த டைமில். விஜயகாந்த் சார் கரியர்லேயே இந்த படம் ஒஸ்டான படம் தான். உண்மையிலே ஓடாத படம் தான் அந்த படம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப எதிர்பார்த்து பாங்கான படங்கள் வந்துட்டு இருந்த காலம் அது. விசு ஆகட்டும், டி ராஜேந்தர் ஆகட்டும், அப்போல்லாம் பயங்கர ஃபீக்கில் இருந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் வந்த படம் இது. ஆனால் அவங்க படங்கள்லாம் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆர் சுந்தரராஜன் வந்து விஜயகாந்த் சாரை ஏன் இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டரு. எந்த சீன்லையுமே அவர் கோவப்பட மாட்டார் இந்த படத்தில். அந்த வில்லன்கள் அடிக்கும்போது மட்டும்தான் அவர் கோவப்படுவார் தவிர மற்றது எந்த சீன்லையுமே ஒரு கோவங்கிறது எதுவுமே வரவே வராது. அந்தளவுக்கு இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது. தொட்டுப்பாரு குத்தமில்லை அப்படிங்கிற ஒரு சாங்கு. அது ஒரு சாங் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கில் ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் நல்லா கேட்கும்படியாக இருக்கும். அது கூட ஒரு டப்பிங்குடைய வெர்ஷன் தான் அது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அந்த விஜயகாந்த் சார்னுடைய மேக்கப் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்படியே அச்சு அசலாக நம்ம கேப்டன் வந்து வீட்டில் எப்படி இருப்பாரோ சேம் அதே மாதிரி இந்த படத்தில் இருப்பார். ஒரு பர்சனோட மேக்கப் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தழுவாத கைகள் படத்துக்கு வந்து அம்பியாவுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது கொடுத்தாங்க. அது வந்து குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் நம்ம நாலேஜுக்கு எட்டாமல் போனால் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நிறைய நடக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த தழுவாத கைகள் படத்தில் ஒரு பாசிட்டிவும் நடந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த படம் தழுவாத கைகள். படம் வந்து ஆவரேஜான ஒரு 80-70 நாள் என்னமோ ஓடின படம் தான் இது. அப்போது 100 நாளுக்குள்ளே ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பெண்கள் ரொம்ப விரும்பி பார்த்த படம் தழுவாத கைகள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கேப்டன் புகழ் என்றும் வாழ். தேங்க்யூ.